வணக்கம். சங்கராபுரத்தில் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ரோட்டரி சங்கம், கோவை சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கமும், சங்கராபுரம் செயின்ட் ஜோசப் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஜோசப் சீனிவாசன், சாராள் ஆகியோர் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று ஜூலை 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் பகல் 1 மணி வரை டேனிஸ் மிஷன் துவக்க பள்ளியில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்திலவச கண் சிகிச்சை முகாமிற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஆச்சி அசோக்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் சங்கர் வரவேற்புரையாற்றினர். துணையாளுநர் ராமலிங்கம் அவர்கள் முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு ராமமுத்து, கருப்பன், ராஜேந்திரன், ராஜப்பா, அருணாசலம், கோபல், செந்தில்குமார், சந்திரசேகர், மூர்த்தி, திருநாவுக்கரசு, சவுந்தரராஜன், வெங்கடேசன், ஜனார்த்தனன், சாப்ஜான், ரகுநந்தன், சுரேஷ், ஆறுமுகம், சுதாகர், ஜோசப் சீனிவாசன், நடராஜன், மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கராபுரம் செயின்ட் ஜோசப் அகாடமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சாராள் ஜோசப் சீனிவாசன் அவர்கள் நோயாளிக்கு அடையாள அட்டை வழங்கினார். மேலும் இந்த இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக நியமன தலைவர் துரை தாமரைச்செல்வன், மில்கா ரவி, துரை தாகப்பிள்ளை, மகேந்திரன், சுகுமார், மனோகரன், ராதாகிருஷ்ணன், சக்திவேல், பிரகாஷ், இன்னர் வீல் கிளப் தலைவி சுபாஷ்னி, ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முகாமின் முடிவில் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் பொருளாளர் ரவி அவர்கள் நன்றி கூறினார். சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது.